சளி விடாத சளி எனக்கு 2-3 வருஷமாக இருந்தது. அது எந்த மருந்து சாப்பிட்டாலும் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு டானிக் வாங்கி ஒரு வாரத்துக்கு குடிக்க சொன்னது 3 நாள்ல கூட குடிச்சு முடிச்சிருவேன். ஆனா நிக்காது. வேற இந்த சைடு படுத்தா ஒரு சைடு வாதம் மாதிரியே வலிக்கும், மாதிரியான பிரச்சனையும் இருந்தது. இந்த ஜாயிண்ட்கள்ல வலியும் இருந்தது. முழங்கால நடக்கவே முடியாது. படுக்க இருந்தேன். எந்திரிச்சா தலை சுத்தம் வரும். எல்லா உடம்புல இருக்க வியாதி பூரா என்கிட்ட தான் இருந்துச்சு. அப்படிங்களா? சரி, ரைட். ஓகே. போகர் சித்த மருத்துவ நேயர்களுக்கு வணக்கம். நம்மளது மாதம் மதுரையில் நடக்கக்கூடிய 2ஆம் தேதி நடக்கக்கூடிய கேம்புக்கு நம்மகிட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்திருந்தாரு. அவர் என்ன பிரச்சனைக்காக வந்தாரு, எந்தெந்த பிரச்சனை நம்மகிட்ட வந்ததுனால அவருக்கு சரியாச்சு அப்படிங்கறத வாங்க நம்ம அவர்கிட்ட போய் கேட்போம். ஐயா வணக்கங்க. ஐயா உங்க பேருங்க? என் பேரு பரமன். வயசு என்ன ஆகுதுங்க ஐயா? 60 வயசு ஆகுது. நீங்க எங்க இருந்து வரீங்க? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா பூண்டி கிளாவரையிலிருந்து வரோம். எங்க ஊர் வந்து கிளாவரை. கொடைக்கானல் பூண்டியிலிருந்து கிளாவரையிலிருந்து வரீங்க. அதாவது லாஸ்ட் கிராமம். ரொம்ப பனி இறங்கக்கூடிய இடங்கள், எப்பயும் ஜில்லுன்னு இருக்கக்கூடிய இடங்கள். நீங்க என்ன தொந்தரவுக்காக நம்ம கிட்ட வந்தீங்க? சளி விடாத சளி எனக்கு 2-3 வருஷமாக இருந்தது. அது எந்த மருந்து சாப்பிட்டாலும் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு டானிக் வாங்கி ஒரு வாரத்துக்கு குடிக்க சொன்னது 3 நாள்ல கூட குடிச்சு முடிச்சிருவேன். ஆனா நிக்காது. இவங்க கிட்ட வந்து மருந்து சாப்பிட்ட பிறகுதான் பல வருஷமா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சளி, இதனால மூச்சு வாங்குறது, சளி தொந்தரவு, இதெல்லாம். இன்னும் வேற என்ன தொந்தரவு இருந்ததுங்க? வேற இந்த சைடு படுத்தா ஒரு சைடு வாதம் மாதிரியே பக்கவாதம் மாதிரியான பிரச்சனையும் இருந்தது. இந்த ஜாயிண்ட்கள்ல வலியும் இருந்தது. முழங்கால நடக்கவே முடியாது. படுக்க இருந்தேன். எந்திரிச்சா தலை சுத்தம் வரும். எல்லா உடம்புல இருக்க வியாதி பூரா என்கிட்ட தான் இருந்துச்சு. அப்படிங்களா? சரி, ரைட். ஓகே. சரிங்க. இப்ப நம்ம கிட்ட எவ்வளவு நாள் வைத்தியம் பாத்துருப்பீங்க? ஒரு 6-7 மாசம் இருக்கும். ஒரு 6-7 மாசம் மருந்து எடுத்துக்கிட்டீங்க. மருந்து எடுக்கல இத பத்தியம் இல்ல. அவங்க குடுக்கறது மருந்து கண்டிப்பா. சரி, உணவு பழக்க வழக்கத்துல பத்தியும் அதெல்லாம் சொன்னாங்க. அதுபடி நடந்து. நான்வெஜ் எல்லாம் கறி சாப்பிடக்கூடாது, புளி சேர்த்தாம, அதெல்லாம் இந்த கண்ணுல கூட தொடாம கூட பாக்கல. நான் கண்ணுல கூட பாக்கல. அதனால கரெக்டா பத்தியம் மருந்து எடுத்துக்கிட்டீங்க. இப்ப உங்களுக்கு இந்த மூச்சு வாங்குறது, இந்த சளி தொந்தரவு எல்லாம் இருக்கா? அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் எதுவுமே இல்ல. சுத்தமாவே சரியாயிருச்சு. ஓகே. இந்த ஒரு பக்கமா கை கால் இழுத்தது, அது எப்படி இருக்கு? அதெல்லாம் இல்ல. அதுவும் நல்லா இருக்கு. சரிங்க. முழங்கால் வலியும் இல்ல. இந்த ஜாயிண்ட்ல வலி வரும், அதுவும் இல்ல. அது ஒரு நேரம் நடந்தா வலிக்கும். அது காலு யாருக்கும் நான் வயசு போன காலத்துல இல்ல, அது வேலை செஞ்சா வர்ற. சரி, சரிங்க. இப்ப அதுக்கப்புறம் நம்ம ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா அந்த ரிப்போர்ட்லயும் எல்லாம் நல்லா இருந்தது இல்லையா? நல்லா இருந்துச்சு. அந்த ரிப்போர்ட்லயும் வந்து எதுவும் ஒரு ESR ஆகட்டும், WBC ஆகட்டும், உங்க லிவர், கிட்னி எப்படி இருக்கு, லிவர் எப்படி இருக்கு, இது எல்லாமே செக் பண்ணி பார்க்க சொன்னோம். செக் பண்ணி பார்த்ததுல எல்லாமே நார்மலா இருக்கு. இன்னைக்கு வேலை வெட்டி கடை வச்சிருக்கீங்க இல்லையா? இப்ப கடையோட வேலையெல்லாம் நீங்களே பாத்துக்கிறீங்க. சரி, ரைட்டுங்க. ஒரு என்கிட்ட அப்ப சொன்ன ஒரு ஞாபகம், உங்க வீட்டுல நீங்க அவ்வளவு மருந்து மாத்திரை ஒரு மெடிக்கல் வச்சிருந்ததா? ஆமா, இப்பயும் வச்சிருக்கேன். அது ஞாபகமாவே கட்டி வச்சிருக்கேன். எல்லாம் கட்டி வச்சிருக்கேன். பாட்டில பூராமே கட்டி கொஞ்சம் தூக்கி போடாம எங்க வீட்டுல இருக்கிறம்மா அப்படியே கட்டி வச்சிருக்கேன். நம்ம கிட்ட வைத்தியம் பாக்குறதுக்கு முன்னாடி அவ்வளவு மருந்து வச்சிருந்தீங்க. ஒரு மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஆமா, அந்த அளவுக்கு மருந்து வச்சிருக்கீங்க. இன்னும் வச்சிருக்கீங்க தூக்கி போடாம. ஆமா. இப்ப அதுக்கெல்லாம் ஏதாவது தேவைப்படுமா? அது ஆகாதுல்ல. அது நீ அது சாப்பிடறதுக்கு வேலையே இல்ல. சரி, ரைட். ஓகேங்க. ஓகே, சரி, ஓகேங்க. அவர் ஐயா என்ன சொல்றாருனாக்கா, எனக்கு நுரையீரல் பிரச்சனை, பக்கவாத பிரச்சனை, மூட்டு வலி பிரச்சனை,
முடக்குவாத பிரச்சனை எல்லாமே எனக்கு சரியாகி இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. 6 மாசம் சாப்பிட சொன்னாங்க. ஆ, எனக்கு 4 மாசம் 5 மாசத்துக்குள்ளே சரியாயிருச்சு. ஓ சரி, 6 மாசம் சொல்லி இருந்தோம், 4 மாசத்துல 4 சரியா மாசத்துல இருந்தது. சரியாயிருச்சு. இருந்தாலும் இன்னும் 2 மாசம் இருந்தாலும் எடுப்போமே. 2 மாசம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம் அப்படி எடுக்கலாங்கிறதுக்காக எடுத்துக்கிட்டீங்க. எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி உடம்புல இருக்கிற நிறைய தொந்தரவுகள், அனைத்து பிரச்சனைகளுமே வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சந்தோஷமாவும் ஒரு ஆதங்கமாவும் நம்ம கிட்ட வெளிப்படுத்தினாரு. அதை மக்களுக்காக நான் சொல்றதுக்கு நானும் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால நம்ம இந்த காணொலியை எடுத்தோம். வாங்க, அவங்க பொண்ணுகிட்டயும் நம்ம வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த மருத்துவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அப்பாவோட இப்ப ஆரோக்கியத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத கேட்டுக்கலாம். அம்மா வணக்கம், உங்க பேருங்கம்மா? ரெஜினா. ஓகே, நீங்க தான் அப்பாவை கூட்டிட்டு வந்தீங்க இல்லையா? நீங்க தான் அப்பாவை கூட்டிட்டு வந்தீங்க. அதாவது உங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல யாருக்கோ ஒருத்தருக்கு நல்லா சொன்னதுனால நீங்க கூப்பிட்டு வந்தீங்க. சத்யாக்காவும் யாரும் சொல்லியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்காரர் எடுத்த மருந்து எடுத்து நல்லானாரு. அவங்க இன்னும் 2 பேர் சொல்லி உங்க பக்கத்து வீட்டுக்காரர் எடுத்து நல்லானதுனால நீங்களும் வந்து பாக்கலாம். வந்து பார்க்கும்போது இருந்தாலும் இவ்வளவு பெரிய பிரச்சனை இந்த கேம்ப்ல வந்து ரெடி ஆகுமான்னு ஒரு டவுட் கூட இருந்தது. நீங்க அதெல்லாம் கேட்டீங்க. இப்ப என்ன நினைக்கிறீங்க? இப்ப அப்பாக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. இப்ப உங்களுக்கு அதெல்லாம் மன திருப்தியா? இப்ப அப்பா ஓடி ஆடி வேலை செய்யறது பிடிக்கிறது இந்த மாதிரி தொந்தரவு இல்லாம இருக்கிறாரு அப்படிங்கறதுல முழு திருப்தியா இருக்கீங்க. இந்த நம்ம சித்த மருத்துவம், சித்தர்களுடைய மருத்துவம் உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல விஷயத்த மக்களுக்கு வெளிப்படுத்துதுங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? ஓகேங்க, இதை எல்லாரும் பயன்படுத்தலாம். இது எல்லாரும் எடுத்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்றோம் இல்லையா? ஓகே, வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சித்த மருத்துவத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்தா நல்லா பெஸ்டா இருக்கும். ஓகே ஓகேங்க, இது போன்ற மீண்டும் ஒரு பிரச்சனையிலிருந்து தீர்வு காணவர், குணமானவர்களுடைய மகிழ்ச்சியான வீடியோவை அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கம்.